Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா 10 brilliant home ideas தான் பார்க்க போறோம். நம்ம வீடு எப்பவுமே ஆர்கனைஸ்டா தான் இருக்கு, நீட்டா தான் இருக்கு அப்படினா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்க மாதிரி இருக்கும். சோ சின்ன சின்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதையும் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்குங்க. மிக்ஸி, கிரைண்டர், ரைஸ் குக்கர், அவன் இந்த மாதிரி பொருட்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நிறையா இருக்கும். நம்ம வந்து ஒரு சில கமாண்ட் ஹூக்ஸ் மாட்டி நம்ம வந்து அந்த ஒயரை மாட்டி வைக்கலாம். மீதி இருக்க ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ரோல் பண்ணி வைப்போம், இல்லைனா மிக்ஸி சுற்றி வைப்போம், இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் அப்படி பண்ணாமல் நம்ம வந்து ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் பண்ணுற மாதிரியான ஐடியா வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து த்ரெட் ஹோல்டர். இது வந்து ரெண்டு பக்கம் நீங்கள் வந்து ஒயர் மாட்டிக்கலாம். இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம ஆணி அடிக்க தேவையில்லை. இல்லை ஏதாவது நம்ம ஹூக்ஸ் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு ஆணி அடித்து நம்ம ஹூக்ஸ் மாட்டுவோம். இந்த பின்னாடி இருக்க டிரான்ஸ்பரண்ட் லேயரை வந்து நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸில் ஒட்டுங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக ஒட்டிக்கும், கலண்டு வராமல் இருக்கும். ஹெவி ஒயர்லாம் வந்து கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது. நீங்கள் லைட்டான ஒயர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது மிக்ஸி கிரைண்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து ஹோல்டரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒயர் வந்து தாங்காது. இந்த மாதிரி நம்ம ஒயர் உள்ளே வச்சுட்டு நம்ம ப்ளக் போட்டுக்கலாம். நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ளக் வந்து அங்கேயே இல்லாமல் கழட்டி வைப்போம்ல, ஸோ அதை வந்து நீங்கள் கழட்டி அப்படி ஒட்டிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படி நின்றும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஒயர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் தேவையில்லாதது யூஸ் பண்ணாத ஒயர் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கிச்சனில் நம்ம வந்து ஆணி அடிக்காமல் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவசரத்தில் எது மிக்ஸி எது கிரைண்டர்னு இல்லாமல் இருக்கும். நான் ஒரு ஒயிட் மார்க்கரில் MGன்னு போட்டு வச்சுருக்கேன், மிக்ஸி கிரைண்டர். செகண்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் போர்டில் நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும். எது லைட்டோட ஸ்விட்சு, எது ஃபேனோட ஸ்விட்சு, எது பெட்ரூம் லேம்ப், இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். அது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எது வந்து பெட்ரூம் லேம்ப், எது வந்து டியூப் லைட், எது ஃபேன். இந்த மாதிரியான வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி போட்டுக்குவாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஸ்விட்சஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். இந்த ஸ்விட்ச் லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்விட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து சூட்டபிளாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நமக்கு வந்து ஒட்டுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டார்க் கலர் ஸ்விட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுப்பாக தெரியாது. ஸோ உங்கள் வீட்டில் ஒயிட் கலர் ஸ்விட்சஸ் இருந்துச்சுன்னா இந்த லேபிள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும் அண்ட் பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த லேபிள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி ஸ்விட்சஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா சில சமயம் நம்மளுமே கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேன், லைட் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து சாக்கெட் டைப்பில், அதாவது ப்ளக் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் கூட இருக்குது. அது வந்து நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ப்ளக்குக்கான ஸ்விட்ச் அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட்டில் நிறைய ஒயர் வந்து இருக்குங்க. அது பார்க்க வந்து ரொம்ப ஆடாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது டிவிக்கு ஒரு ஒயரும், அதுக்கப்புறம் வைஃபைக்கு, ஸ்பீக்கர்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய ஒயர் வந்து அங்கே மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ பார்க்க நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். நம்ம வீடு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பட் இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒயர் ஆர்கனைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் வரும். ஒயிட் கலரில் இருக்கும், ரெண்டு பீஸாக இருக்கும். நீங்கள் பின்னாடி பக்கம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களோட டிவி யூனிட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர்ஸ் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஒயர்ஸ் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேலே வந்து உள்ளே விட்டுட்டு அதை இழுத்து கீழ்ப்பக்கமாக நீங்கள் உள்ளே சொரிய வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து எல்லா ஒயர்ஸுமே ஒரே இடத்துல நம்ம போட்டு வச்சுக்கலாம். அங்கங்கே ஒயர்ஸ் இல்லாமல் ஒரே இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது நான் ரெண்டாவது ஒயரும் எடுத்து மாட்டிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஒயர்ஸ் ஒரு டிவி பக்கத்தில் இருக்கோ இல்லை வேறு எங்கேயாவது இருக்கோ அது எல்லாமே எடுத்து நீங்கள் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே மாட்டி அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து கீழே வந்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கரண்ட் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயர்ஸுமே ஒரே இடத்துல வந்து போட்டு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 5 ஒயர் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் எல்லா ஒயருமே உள்ளே மாட்டினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அமுத்தி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது. பிளாக் கலர் இருந்தால் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒயிட்டு தான் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த
ஒயர்ஸ் எல்லாமே நம்ம ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம டிவி யூனிட் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. நிறையா திங்ஸ் நம்ம அழகாக வச்சுருக்கும் போது இந்த ஒயர் அசிங்கமாக தெரியும் பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி நீட்டாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த ஐடியா பார்த்திங்கன்னா இதுவும் ஒயர் வச்சு தாங்க. சில சமயம் நம்ம வந்து கேபிள் ஒயர்ஸ் வந்து கீழே கிரவுண்டில் படுற மாதிரி இருக்கும். அதாவது வைஃபை ஒயர்ஸ் இல்லை ஸ்பீக்கர் ஒயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் படும். குழந்தைங்க வந்து பிடிச்சி இழுப்பாங்க அண்ட் காலில் வந்து மிதிப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான கார்ட் கிளிப் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா செவுத்தில் வந்து ஈஸியாக ஒட்டிக்கும். ஒயர் வந்து மேலே நம்ம மாட்டிக்கலாம். குழந்தைங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம கால்லையும் வந்து தட்டுப்படாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கார்ட் கிளிப்ஸ் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இது ஈஸியாக வந்து ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கார்ட் கிளிப்பில் வந்து ஒட்டிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வாலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஸ்டிக் ஆகும். வாலில் ஒட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயர் அதில் ஈஸியாக மாட்டிக்கலாம். இந்த ஒயர் மட்டும் இல்லாமல் ஏதாவது வீட்டில் டெக்கரேஷன்ஸ்க்கு ஒயர் போடுறோம், லைட்ஸ் போடுறோம் அப்படின்னா இன்விசிபிளாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் இந்த கார்ட் கிளிப் வந்து பயன்படுத்தலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணி அடித்து இந்த ஒயரை வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாலை டேமேஜ் பண்ணாமல் நம்ம இன்விசிபிளாக தெரியணும், பார்க்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கார்ட் கிளிப்ஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா செவத்தோடு ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் மாட்டி வச்சுக்கலாம். பார்க்கவும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு லென்த்தியாக இருக்குது அப்படின்னா 1 இல்லை 2 கார்ட் கிளிப் வந்து பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த ஐடியா பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஹூக்ஸ் தான். இது வந்து கிச்சனில் இருந்துட்டால் நம்ம நிறைய திங்ஸ் வந்து இதில் ஹேங் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆணியே அடிக்காமல் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஃப்ரிட்ஜில் ஒட்ட வச்சுருப்பேன். நமக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து தேடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இதில் ஹேங் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஹூக்ஸில் நம்ம வந்து ஹூக்கை வந்து திருப்பிக்கலாம். அது திருப்பி வைக்கும் போது பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும் போது 5 kg வரைக்கும் தாங்கும். அதே வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக வச்சிங்க அப்படின்னா 2.5 kg வரைக்கும் தாங்கும். இந்த ஹூக்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் தாங்க. நம்ம கிச்சன் வேர்ஸும் மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டோர் கீஸு, ஹேட்டு, பேக்ஸு, டவல்ஸு, ஹெட்ஃபோன்ஸ், வாட்சஸ் இந்த மாதிரி கூட மாட்டி வச்சுக்கலாம். டக்குன்னு வந்து தேடாமல் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். கேலண்டர் கூட நான் மாட்டி வச்சுருக்கேன். நல்ல வெயிட் தாங்கும். இந்த குட்டி மேக்னெட்டிக் ஹூக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் வச்சுக்கலாம், கிச்சனில் வச்சுக்கலாம், லிவிங் ரூமில் வைக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ரூமில் வைக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் காம்பேக்டாகவும் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிமூவபிள், எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்த ஐடியா பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இந்த மாதிரி பிஞ்சு போன மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க ஒயர்லாம் தெரியும். ஸோ இது வந்து குழந்தைங்க தொட்டாங்கன்னா அவ்வளோ சேஃப்டி கிடையாது, நமக்குமே அவ்வளோ சேஃப்டி கிடையாதுங்க. ஸோ இந்த கேபிளை வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒயர் ப்ரொடெக்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்பைரல் ஒயர் மாதிரி இருக்கும். உங்கள் கேபிளில் நீங்கள் ஒரு எண்டு வந்து வச்சு முன்னாடி வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வரைக்கும் அது வந்து ஸ்பைரல் மாதிரி அப்படியே சுற்றிட்டே வந்துடும். ஃப்ளாட்டாக இருக்க எண்டு வந்து மேலே வச்சுக்கோங்க அண்ட் கொஞ்சம் பெண்டாக இருக்க எண்டு வந்து கீழே வச்சுக்கோங்க. ஒரு எண்டில் இப்படி வச்சு நல்லா இப்படி சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒயர் வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிடும். நம்ம சார்ஜிங் கேபிளில் அந்த எண்டு வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம சார்ஜ் போடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கேபிள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த சார்ஜிங் கேபிள் வந்து டேமேஜ் ஆகுங்க. ஸோ அதனால் ஒரு கலர் ஒரு கேபிள் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நிறைய கேபிள்ஸ்க்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த எண்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேபிள்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒயர் ஆர்கனைசருக்குள்ளே போகாது. அது வந்து சின்ன ஒயருக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் டைஸ் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஒரு சின்னதாக யூ ஷேப்பில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஒயர் விட்டுக்கோங்க. இந்த 2 பக்கம் சேர்த்து இப்போ ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிருக்கும். அதே இன்னொரு பக்கம் ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆயிருங்க. நீங்கள் வந்து 2 ஒயர் இல்லாமல் 4-5 ஒயர் இருக்குது அப்படின்னா இந்த ட்விஸ்ட் டை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல வந்து கசமுசான்னு இல்லாமல் ஒரே மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கும். நிறைய வந்து ஒயர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ட்விஸ்ட் டை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ பேக் ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால அந்த ட்விஸ்ட் டை வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரு ஒயிட் போர்டில் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபாஸில் டார்க் கலர் சோஃபாஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக டஸ்ட் இருக்குங்க. நம்ம என்ன தான் வேக்யூம் பண்ணாலுமே எப்படி இருந்தாலும் குட்டி குட்டி டஸ்ட் வந்து தெரியும். ஸோ அதுக்கு இந்த லிண்ட் ரோலர் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும். ஒரு ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஷீட்ஸ் இருக்கும். இது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அழுக்கு எல்லாமே அதில் ஒட்டிக்கும். இது வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்தால் பெட்ஸுக்கு பயன்படுத்தலாம். சோஃபாஸில், அதுக்கப்புறம் கர்டைன்ஸில், அதுக்கப்புறம் டார்க் கலர் பேன்ஸ்
ஃபார்மல் வேர், ஸ்வெட்டர்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஃபைன் டஸ்ட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்வெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபார்மல் வேர் இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த சோஃபாலேருந்து எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. ஒரு கார்னரில் வந்து நீங்கள் பிடிச்சி அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ஷீட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது அடுத்த க்ளீனிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு சின்ன சின்ன டர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து சோஃபாஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேண்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் பேண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபார்மல் பேண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு வந்து இருக்கும். நம்ம என்ன தான் லிக்விட் யூஸ் பண்ணாலுமே அந்த குட்டி குட்டி டஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிருக்கும். மெஷ் டோர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். சின்ன சின்ன ஃபைன் டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேட் பண்ண சின்ன சின்ன டஸ்ட் அது அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷீட்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்ஸுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குங்க. இப்போ பாருங்கள் டஸ்ட் எல்லாம் எப்படி வந்து ஒட்டியிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ஒரு ரோல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ரோல் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பேக்கில் வந்து உங்களுக்கு 3 ரோல் வரும். இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான மினி எல்இடி லைட்டு தான். ஸோ இது வந்து ஒரு பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. நம்ம வந்து யூஎஸ்பியில் எந்த யூஎஸ்பி போர்ட்டாக இருந்தாலுமே அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம்ல சார்ஜிங் கேபிளுக்கு, ஸோ அந்த யூஎஸ்பியில் கூட நம்ம இதை சொருகிக்கலாம். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு லைட்டுங்க. உங்களுக்கு வந்து பெட்ரூமில், கிச்சனில் ஏதாவது வெளியில் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்யூட்டான யூஎஸ்பி லைட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெட்ரூம் லேம்பாக கூட யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லைட் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், யூஎஸ்பிலேருந்து போட்டாச்சு. எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு லைட் எரியுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஏதாவது சின்ன வேலை பார்க்குறீங்க பட் குழந்தைங்க தூங்குறாங்க அப்படின்னா இந்த லைட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு வேலை பார்க்கலாம். ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் கழிச்சு தான் வந்து லைட் எரியும். அதே மாதிரி தான் ஆஃப் பண்ண உடனே ஒரு 4 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஆஃப் ஆகும். இப்போ நான் பவர் பேங்க்கில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லைட்டு வந்து உள்ளே சொருகிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து வெளிச்சம் வரும். நம்ம டார்ச்சாக கூட இதை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா, இப்போ கேம்பெயினிங் எதாவது போகிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டார்ச் வேணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த குட்டியான இந்த யூஎஸ்பி லைட்டை வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. லாஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இது வந்து ரக் கிரிப்பர்னு சொல்லலாம். இது வந்து கார்பெட் கிரிப்பருங்க. அதாவது கிச்சனில் சில சமயம் நம்ம கார்பெட் போட்டிருப்போம், இல்லைனா சின்னதாக ஒரு மேட் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த டைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸோ இல்லை மார்பிளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எங்காவது வேகமாக காலை வச்சோம் அப்படின்னா சல்லுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கிரிப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேட் வந்து நவராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன் சைட் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து கிரிப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு கிரிப்பர் இருக்கிறதுனால அது வந்து ஆடாமல் இருக்குது. ஸோ நம்ம கால் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா வழுக்காமல் இருக்கும். நம்ம சில சமயம் வேலை அதிகமாக பார்க்கும் போது இல்லை அவசரமாக பார்த்தீங்கன்னா கால் வைக்கும் போது நிறைய தடவை எனக்கு ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த கிரிப்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ரீயூசபிள் தாங்க. உங்களுக்கு ஒரு பேக்கில் வந்து 4 வரும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கூட இங்கே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இந்த மேட் மட்டும் இல்லாமல் கார்பெட்ஸ்க்குமே பயன்படுத்தலாம். அவ்வளோதாங்க. இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.